அனைத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ஒரு ரிஷப ராசிக்காரரின் முழு வாழ்க்கை பயணத்தை பார்க்க போகிறோம். பிறந்தது முதல் 10 வயது வரை எப்படி இருப்பாங்க, 10 முதல் 20 வயசுல என்ன மாற்றங்கள் வரும், 20, 30, 40 வயதுகளில் வாழ்க்கை எப்படி மாறும், காதல், திருமணம், குடும்பம், பணம், தொழில், சொத்து, உறவுகள் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் சந்திக்கும் முக்கியமான அனுபவங்கள் என்ன, 60 வயசுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி அமைதியை நோக்கி நகரும், முதுமையில் அவர்களின் மனநிலை எப்படி மாறும், வாழ்க்கையின் இறுதி காலம் எப்படி அமையும் என பிறந்தது முதல் 100 வயது வரை ஒவ்வொரு 10 வருடங்களாக ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக பார்க்க போகிறோம். இதுல உங்கள் வயது வரும் பகுதியை மட்டும் அல்ல, உங்கள் கடந்த காலத்தையும் இனி வரப்போகும் வாழ்க்கை கட்டங்களையும் கவனமாக பாருங்கள். வாங்க, ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை பிறந்த நாளிலிருந்து எப்படி தொடங்குகிறது என்பதை முதலில் பார்க்கலாம். பிறந்தது முதல் 10 வயது வரை ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முதல் 10 வருடங்கள் அவர்களின் அடிப்படை குணம் உருவாகும் முக்கியமான காலம். சிறு வயதிலிருந்தே இவர்களிடம் ஒரு தனித்தன்மை இருக்கும். எல்லா குழந்தைகளையும் போல உடனே ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்த நிமிடமே அதை மறந்துவிட மாட்டார்கள். ஒரு பொருள் பிடித்து விட்டால் அது வேண்டும், ஒரு இடம் பிடித்து விட்டால் அங்கேயே இருக்க வேண்டும், ஒரு மனிதரை பிடித்துவிட்டால் அவர்களோடு அதிகமாக நெருக்கமாக இருப்பார்கள். அதனாலதான் ரிஷப ராசிக்காரர்களின் பிடிவாதம் சிறு வயதிலேயே வெளிப்பட ஆரம்பிக்கும். பெற்றோர் ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று சொன்னாலும் ஏன் வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ளும் வரை அதை விட மாட்டார்கள். அதே நேரத்தில் இவர்களை கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைப்பதும் எளிதல்ல. அன்பாக சொல்லி புரிய வைச்சால் கேட்பார்கள், அதிகமாக கண்டித்தால் அமைதியாகி விடுவார்கள். ஆனால் அந்த கண்டிப்பை மனசுல வைத்துக் கொள்வார்கள். இந்த வயசுல ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிகமான பாசம் உருவாகும். வீடு இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கும். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உடன் பிறந்தவர்கள் என யாரிடம் அதிக அன்பு கிடைக்கிறதோ அந்த மனிதருடன் மிகவும் ஆழமான பிணைப்பை உருவாக்கிக் கொள்வார்கள். அந்த நபர் அருகில் இல்லாத நேரத்தில் அவர்களை அதிகமாக தேடுவார்கள். சில ரிஷப ராசிக்காரர்கள் சிறு வயதில் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். அதனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைச்சு விடக்கூடாது. வீட்டுல யார் எப்படி பேசுறாங்க, யார் உண்மையாக அன்பு காட்டுகிறார்கள், யார் தங்களை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நல்ல சம்பவத்தை பல வருடங்கள் நினைவில் வைத்திருப்பது போலவே மனதை காயப்படுத்திய ஒரு சம்பவத்தையும் எளிதாக மறக்க மாட்டார்கள். பள்ளி வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு இவர்களுடைய இன்னொரு குணம் வெளிப்படும். ஒரு விஷயத்தை உடனே செய்வதை விட தங்களுக்கு புரிந்த பிறகு செய்வார்கள். ஆரம்பத்தில் மெதுவாக இருப்பது போல தெரிந்தாலும் ஒரு விஷயத்தை நன்றாக கற்றுக்கொண்ட பிறகு அதை எளிதில் மறக்க மாட்டார்கள். நண்பர்களிடமும் இதே குணம்தான். எல்லோரையும் உடனே நெருங்கிய நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்காக நிற்பார்கள். தங்களுடைய பொருட்களை பகிர்ந்து கொள்வார்கள். நண்பருக்கு பிரச்சனை வந்தால் கவலைப்படுவார்கள். இந்த வயதிலேயே நம்பிக்கை இவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக மாற ஆரம்பிக்கும். அதே போல சிறு சிறு விஷயங்களிலேயே சந்தோஷத்தை அனுபவிக்கும் குணமும் இருக்கும். பிடித்த உணவு, பிடித்த உடை, பிடித்த பொம்மை, குடும்பத்தோடு வெளியே செல்வது, வீட்டில் அனைவரும் ஒன்றாக இருப்பது, இவையெல்லாம் இவர்களுக்கு அழகான குழந்தை பருவ நினைவுகளாக மாறும். பிறந்தது முதல் 10 வயது வரை ரிஷப ராசிக்காரர்களுக்குள் 3 விஷயங்கள் ஆழமாக உருவாக ஆரம்பிக்கும். பாசம், பிடிவாதம், நம்பிக்கை. இந்த 3ம் வளர வளர அடுத்த 10 வருடங்களில் இவர்களின் குணம் இன்னும் தெளிவாக வெளிப்படும். 10 முதல் 20 வயது வரை படிப்பு, நண்பர்கள், முதல் ஈர்ப்பு, எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் என ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேறொரு கட்டத்திற்குள் நுழையும். 10 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குழந்தைத்தனம் மெதுவாக குறைந்து தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட உலகம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த வயதில் இவர்களின் குணத்தில் முதலில் தெரியும் மாற்றம். தனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்பதில் தெளிவு. சிறு வயதில் பெற்றோர் சொல்வதை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இப்போது தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிப்பார்கள். படிப்பு, நண்பர்கள், உடை, பொழுதுபோக்கு, எதிர்கால ஆசை, எதிரியை எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு பிடித்ததை எளிதில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். குறிப்பாக படிப்பில் எல்லா பாடங்களிலும் ஒரே மாதிரி ஆர்வம் இருக்காது. ஆனால் ஒரு பாடமோ, ஒரு திறமையோ, ஒரு துறையோ மனதிற்கு பிடித்துவிட்டால் அதிலே ஆழமாக செல்ல ஆரம்பிப்பார்கள். மற்றவர்கள் வேகமாக முன்னேறுவதை பார்த்து உடனே பாதையை மாற்ற மாட்டார்கள். தங்களுடைய வேகத்தில் செல்வார்கள். இதனால் ஆரம்பத்தில் இவர்களின் வளர்ச்சி மெதுவாக இருப்பது போல தெரியும்.
ஆனால் தொடர்ந்து ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தும் குணம் காலம் செல்ல செல்ல இவர்களுக்கு பெரிய பலமாக மாறும். இந்த வயதுல நண்பர்களின் வட்டமும் முக்கியமாக மாறும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 100 நண்பர்கள் தேவையில்லை. மனதிற்கு நெருக்கமான 2 அல்லது 3 பேர் இருந்தாலே போதும். அந்த நண்பர்களிடம் மட்டும் தங்களுடைய உண்மையான முகத்தை காட்டுவார்கள். சந்தோஷம், கவலை, குடும்ப பிரச்சனை, எதிர்கால கனவு எல்லாவற்றையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த வயதில்தான் நம்பிக்கை உடையும் முதல் அனுபவமும் வரக்கூடும். நெருக்கமாக இருந்த நண்பர் திடீரென்று விலகுவது, தான் சொன்ன விஷயத்தை மற்றவங்களிடம் சொல்லிவிடுவது, தேவை இருக்கும் போது மட்டும் ஒருவர் நெருக்கமாக இருந்ததை புரிந்து கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இவர்களை உள்ளுக்குள் மாற்றும். அதற்கு பிறகு எல்லோரிடமும் எல்லாற்றையும் சொல்லும் பழக்கம் குறையும். மனதில் இருப்பதை மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்ள ஆரம்பிப்பார்கள். இந்த வயதில் காதல் அல்லது ஒருவரின் மீது ஆழமான ஈர்ப்பும் உருவாகலாம். ஆனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒருவர் பிடித்துவிட்டால் அது ஒரு சில நாட்களில் மறைந்து போகும் சாதாரண ஈர்ப்பாக இருக்காது. அந்த மனிதரை கவனிப்பார்கள். அவருடைய சிறிய விஷயங்களை கூட நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் தங்களுடைய உணர்வை உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். நீண்ட நாட்கள் மனதிற்குள்ளேயே வைத்திருக்கவும் செய்வார்கள். அந்த உறவு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் அதை மிகவும் மதிப்பார்கள். அதே உறவு ஏமாற்றத்தை கொடுத்தால் அதிலிருந்து வெளியே வர இவர்களுக்கு நேரம் தேவைப்படும். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு மனிதரை மனதிற்குள் கொண்டு வர நேரம் எடுத்துக்கொள்வது போலவே மனதிலிருந்து வெளியேற்றவும் நேரம் எடுத்துக்கொள்வார்கள். 15, 16, 17 வயதை தாண்டும் போது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நான் என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை இருப்பதை விட நிலையான வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். தனக்கென்று ஒரு நல்ல வேலை, நிலையான வருமானம், அன்பான குடும்பம், சொந்த வீடு, மன நிம்மதி, இந்த மாதிரியான வாழ்க்கையின் மீது ஈர்ப்பு இந்த வயசிலேயே உருவாக ஆரம்பிக்கும். அதே நேரத்துல இவர்களின் பிடிவாதமும் இந்த வயசுல அதிகமாக வெளிப்படும். ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதை மாற்ற வைப்பது கடினம். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு வரலாம். நண்பர்களுடன் சின்ன சண்டைகள் வரலாம். ஆனால் கோபம் குறைந்த பிறகு தான் நேசிக்கும் மனிதர்களை முழுமையாக விட்டுவிட இவர்களின் மனம் சம்மதிக்காது. இந்த 10 முதல் 20 வயது வரையிலான காலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லோரும் நம்மோடு கடைசி வரை வரமாட்டார்கள். சிலர் நினைவாக மாறுவார்கள், சிலர் பாடமாக மாறுவார்கள், சிலர் மட்டும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கும் நம்மோடு வருவார்கள். 20 வயதை நெருங்கும் போது குழந்தையாக இருந்த ரிஷப ராசிக்காரர் மெதுவாக மாறியிருப்பார். தனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்திருக்கும். யாரை நம்ப வேண்டும் என்பதில் கவனம் வந்திருக்கும். வாழ்க்கையை நிலையாக உருவாக்க வேண்டும் என்ற ஆசையும் மனதில வலுவாகி இருக்கும். அதற்கு பிறகுதான் அந்த வாழ்க்கையை உண்மையாக கட்டி எழுப்ப வேண்டிய காலம் ஆரம்பிக்கும். 20 முதல் 30 வயது வரை வேலை, பணம், காதல், திருமணம், குடும்ப எதிர்பார்ப்பு, தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கும் போராட்டம் என ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் முக்கியமான 10 ஆண்டுகள் தொடங்கும். 20 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை உண்மையான பொறுப்புகளுக்குள் நுழைய ஆரம்பிக்கும். இதுவரை எதிர்காலத்தை பற்றி யோசித்தவர்கள் இப்போது அந்த எதிர்காலத்தை தாங்களே உருவாக்க வேண்டிய நிலைக்கு வருவாங்க. இந்த வயசுல இவங்களுக்கு மிகவும் முக்கியமானது நிலையான வாழ்க்கை. எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் என்று நினைக்க மாட்டாங்க. செய்யும் வேலையில ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும், வருமானம் வளர வேண்டும், நாளைக்கு யாரையும் சார்ந்து நிற்க கூடாது என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் வேலை அல்லது தொழிலில் சில தடைகள் வரலாம். எதிர்பார்த்த வேலை கிடைக்காமல் போகலாம். கிடைத்த வேலையில் பிடித்த சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். சம்பாதிக்கும் பணம் தேவைகளுக்கே சரியாக போகலாம். ஆனால் ரிஷப ராசிக்காரர்கள் அடிக்கடி பாதையை மாற்றுபவர்கள் அல்ல. ஒரு இடத்தில் தங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று நம்பிவிட்டால் பொறுமையாக இருந்து வளர முயற்சி செய்வார்கள். இந்த வயதில்தான் பணத்தின் மதிப்பு இவர்களுக்கு முழுமையாக புரியும். சம்பாதிப்பது மட்டுமல்ல, சேமிக்க வேண்டும், குடும்பத்திற்கு உதவ வேண்டும், தனக்கென்று ஏதாவது உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். சிலருக்கு வீட்டின் பொருளாதார பொறுப்பே இந்த வயதிலேயே தோளில் விழும். தங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரும். காதல் வாழ்க்கையிலும் இந்த 10 ஆண்டுகள் முக்கியமானவை. ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு உறவை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் அதை பொழுதுபோக்காக பார்க்க மாட்டார்கள். இந்த மனிதரோடு வாழ்க்கையை அமைக்க முடியுமா என்ற அளவிற்குத்தான் யோசிப்பார்கள்.
அதனால் காதலில் கிடைக்கும் நம்பிக்கை அவர்களை உயர்த்தும். அதே நம்பிக்கை உடைந்தால் வெளியில் சாதாரணமாக இருப்பது போல காட்டினாலும் உள்ளுக்குள் அதிலிருந்து வெளியே வர நீண்ட காலம் எடுத்துக் கொள்வார்கள். 20 வயதின் பிற்பகுதியில் திருமணம், வேலை, வருமானம், குடும்பம், சொந்த வீடு போன்ற விஷயங்கள் முக்கியமாக மாற ஆரம்பிக்கும். மற்றவர்கள் வேகமாக முன்னேறுவதை பார்த்தாலும் தங்களுடைய வாழ்க்கையை அவசரமாக உருவாக்க மாட்டார்கள். மெதுவாக இருந்தாலும் உறுதியாக கட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணம். 30 வயதை நெருங்கும் போது பல அனுபவங்களுக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களிடம் ஒரு மாற்றம் வந்திருக்கும். யாரை நம்ப வேண்டும் என்பது தெரிந்திருக்கும். பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது புரிந்திருக்கும். எந்த வாழ்க்கை தங்களுக்கு வேண்டும் என்பதிலும் தெளிவு வந்திருக்கும். அடுத்த 10 ஆண்டுகளில் அந்த அடித்தளத்தின் மீது குடும்பம், திருமணம், குழந்தைகள், தொழில், சொத்து, பெரிய பொறுப்புகள் என வாழ்க்கை இன்னும் வலுவாக கட்டப்பட ஆரம்பிக்கும். அதுதான் 30 முதல் 40 வயது வரை இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 30 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் பொறுப்பும் முக்கியமாக மாறும். 20 வயதில் தனக்கான வாழ்க்கையை உருவாக்க போராடியவர்கள் இப்போது அந்த வாழ்க்கையை உறுதியாக நிலைநிறுத்த ஆரம்பிப்பார்கள். இந்த வயதில் வேலை, தொழில், திருமணம், குடும்பம், குழந்தைகள், பணம் என பல பொறுப்புகள் ஒரே நேரத்தில் அதிகரிக்கும். ஆனால் ரிஷப ராசிக்காரர்கள் பொறுப்பை பார்த்து விலகுபவர்கள் அல்ல. ஒரு முறை ஒரு குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் கடைசி வரை அதை தாங்கி நிற்பார்கள். இந்த காலத்தில் பணத்தின் மீதான அணுகுமுறையும் மாறும். சம்பாதித்தால் மட்டும் போதாது, சேமிப்பு இருக்க வேண்டும், சொந்த வீடு வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணம் வலுவாகும். அதனால் தங்களுடைய சில ஆசைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்தின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். தொழிலிலும் இந்த வயது முக்கியமானது. பல வருடங்களாக ஒரே துறையில் உழைத்தவர்களுக்கு அனுபவத்தின் மதிப்பு தெரிய ஆரம்பிக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். வருமானம் மெதுவாக உயர ஆரம்பிக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்வார்கள். ஆனால் இந்த வயதிலேதான் மனிதர்களை பற்றிய சில பெரிய உண்மைகளையும் புரிந்து கொள்வார்கள். நெருக்கமாக இருந்த சிலர் விலகலாம். தேவை இருக்கும் வரை பழகியவர்கள் யார் என்பது தெரியலாம். நம்பிய உறவுகளில் கூட மனக்கசப்பு வரலாம். இதற்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழக மாட்டார்கள். நம்பிக்கைக்கு தகுதியானவர்களை மட்டும் தங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்வார்கள். குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் உடனே உறவை உடைக்க நினைக்க மாட்டார்கள். முடிந்தவரை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் ஒரு உறவை உருவாக்க எடுத்த காலத்தின் மதிப்பு இவர்களுக்கு நல்லா தெரியும். 30 முதல் 40 வயது வரை ரிஷப ராசிக்காரர்கள் சம்பாதிப்பது பணம் மட்டுமல்ல. ஒரு குடும்பம், ஒரு நிலையான வாழ்க்கை, தனக்கான மரியாதை, எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு என வாழ்க்கையின் வேர்களை ஆழமாக பதிக்கும் காலம் இது. 40 வயதை நெருங்கும் போது இதுவரை செய்த உழைப்பின் பலன் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதோடு புதிய பொறுப்புகளும் வர ஆரம்பிக்கும். அதுதான் 40 முதல் 50 வயது வரை இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 40 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உழைப்பின் பலன் தெரிய ஆரம்பிக்கும் காலம் இது. 20 வயதில் தொடங்கிய போராட்டமும் 30 வயதில் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளும் இப்போது ஒரு நிலையான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். வேலை அல்லது தொழிலில் அனுபவம் அதிகரித்திருக்கும். யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து நிற்காமல் தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுக்கும் நிலைக்கு வந்திருப்பார்கள். இந்த வயதில் பணத்தின் மீது இருக்கும் கவனம் இன்னும் அதிகமாகும். வீடு, நிலம், சேமிப்பு, கடன் முடிப்பது, குழந்தைகளின் எதிர்காலம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சம்பாதித்ததை உடனே செலவு செய்வதை விட நாளைக்கு பயன்படும் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குடும்பத்திலும் இவர்களின் பொறுப்பு பெரியதாக இருக்கும். பிள்ளைகளின் படிப்பு, அவர்களின் எதிர்காலம், பெற்றோரின் தேவைகள், துணையின் எதிர்பார்ப்புகள் என எல்லா பக்கத்தையும் கவனிக்க வேண்டிய காலம் இது. இதனால் சில நேரங்களில் தங்களுடைய ஆசைகளை பின்னால் தள்ளிவிட்டு குடும்பத்திற்காக வாழ வேண்டிய நிலையும் வரும். இந்த வயதில் ரிஷப ராசிக்காரர்கள் மனிதர்களையும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் தேவைக்காக மட்டும் இருக்கிறார்கள் என்பதை வார்த்தைகளை வைத்து அல்ல, அவர்களின் செயல்களை வைத்து முடிவு செய்வார்கள். ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் முன்பு போல் அந்த மனிதரிடம் நெருக்கமாக இருக்க மாட்டார்கள். சண்டை போடாமல் அமைதியாக தூரம் வைப்பார்கள். அதே நேரத்தில் பல வருடங்களாக தங்களோடு நின்ற மனிதர்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவையான நேரத்தில் துணையாக நிற்பார்கள். 40 முதல் 50 வயது வரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு சம்பாதித்த வாழ்க்கையை இன்னும் வலுவாக கட்டி எழுப்பும் காலம். பணம் மட்டுமல்ல,
குடும்பத்தில் மரியாதை, சமூகத்தில் ஒரு நல்ல பெயர், தனக்கான நிலையான இடம் என பல வருட உழைப்பின் பலன் தெரிய ஆரம்பிக்கும். 50 வயதை நெருங்கும் போது வாழ்க்கையின் வேகத்தை விட மன நிம்மதியும் குடும்பத்தின் நிலைத்தன்மையும் முக்கியமாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் 50 முதல் 60 வயது வரை இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 50 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சம்பாதிப்பதை விட சம்பாதித்ததை பாதுகாப்பது முக்கியமாக மாறும். இதுவரை வேலை, தொழில், குடும்பம் என்று ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையின் வேகம் கொஞ்சம் குறையும். ஆனால் பொறுப்புகள் முழுமையாக முடிந்திருக்காது. பிள்ளைகளின் வேலை, திருமணம், அவர்களின் எதிர்காலம், வீடு, சொத்து, சேமிப்பு என குடும்பத்தை ஒரு நிலையான இடத்தில் நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இந்த வயதில் ரிஷப ராசிக்காரர்கள் தேவையில்லாத செலவுகளை விரும்ப மாட்டார்கள். பல வருட உழைப்பில் உருவாக்கியதை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் வகையில் அமைக்க நினைப்பார்கள். குடும்பத்திலும் இவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது இவர் என்ன சொல்றார் என்று கேட்கும் நிலை உருவாகும். ஏனென்றால் இப்போது இவங்களிடம் பணத்தை விட பெரிய ஒன்று இருக்கும், அனுபவம். அதே நேரத்துல இந்த வயதுல மனிதர்களின் எண்ணிக்கையை விட உண்மையான உறவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பல வருடங்களாக உடன் இருந்தவர்கள் யார், கஷ்டமான நேரத்துல கை கொடுத்தவர்கள் யார் என்பதை மறக்க மாட்டார்கள். தேவையில்லாத உறவுகள் தானாகவே விலகிவிடும். உடல் நலத்திலும் கவனம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முன்பு போல் உடலை வருத்தி கொண்டு வேலை செய்வதை குறைத்து உணவு, தூக்கம், ஓய்வு ஆகியவற்றை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். 50 முதல் 60 வயது வரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மேலும் சேர்ப்பதை விட இதுவரை உருவாக்கிய வாழ்க்கையை உறுதியாக வைத்துக் கொள்ளும் காலம். 60 வயதை நெருங்கும் போது பணம், வேலை, பொறுப்பு இவற்றை தாண்டி குடும்பத்தோடு இருக்கும் நேரமும் மன நிம்மதியும் அதிக முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்கும். அதுதான் 60 முதல் 70 வயது வரை இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 60 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஓட்டம் குறைந்து நிம்மதியை தேடும் காலம் ஆரம்பிக்கும். பல வருடங்களாக வேலை, பணம், குடும்பம், பிள்ளைகள் என்று தொடர்ந்து பொறுப்புகளை சுமந்தவர்கள் இப்போது அந்த பொறுப்புகளில் சிலவற்றை அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க ஆரம்பிப்பார்கள். இந்த வயதில பணத்தை விட குடும்பம் அருகில் இருப்பதுதான் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நிலை பெறுவதை பார்ப்பதும், பேரப்பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவதும், குடும்பம் ஒன்றாக இருக்கும் தருணங்களும் மன நிறைவை கொடுக்கும். அதே நேரத்தில் ரிஷப ராசிக்காரர்களின் பழைய குணம் இந்த வயதிலும் இருக்கும். தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னால் வயசை பார்க்காமல் முன்னாடி வந்து நிற்பார்கள். தங்களால் முடிந்த உதவியை செய்வார்கள். குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவு வந்தால் இவர்களின் அனுபவத்திற்கும் ஆலோசனைக்கும் தனி மதிப்பு இருக்கும். இந்த வயதில் பழைய நினைவுகளும் அதிகமாக மனதில் வரும். கடந்து வந்த கஷ்டங்கள், சம்பாதித்த முதல் பணம், கட்டிய வீடு, வளர்த்த பிள்ளைகள், வாழ்க்கையில் விலகிப்போன மனிதர்கள், தங்களுடன் கடைசி வரை நின்ற உறவுகள், இவற்றை நினைத்து பார்க்கும் போது தாங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்ற திருப்தி உருவாகும். ஆன்மீகத்தின் மீதும் ஈடுபாடு அதிகரிக்கும். கோவில் செல்வது, இறைவனை வழிபடுவது, அமைதியான வாழ்க்கையை விரும்புவது, மற்றவர்களுக்கு உதவுவது, இவை மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். 60 முதல் 70 வயது வரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல வருட உழைப்பின் பலனை குடும்பத்தோடு சேர்ந்து அனுபவிக்கும் காலம். 70 வயதை நெருங்கும் போது வாழ்க்கையில் இன்னும் வேண்டும் என்ற ஆசையை விட இருப்பதை நிம்மதியாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். அதுதான் 70 முதல் 80 வயது வரை இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 70 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமைதியும் குடும்பமும் முக்கியமாகும் காலம் தொடங்கும். பல வருடங்களாக குடும்பத்திற்காக உழைத்தவர்கள் இப்போது தாங்கள் உருவாக்கிய வாழ்க்கையை நிதானமாக பார்த்து ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வயசுல பெரிய ஆசைகள் குறைந்திருக்கும். பணம், பதவி, புகழ் இவற்றை விட உடல் நலம், மன நிம்மதி, குடும்பம் அருகில் இருப்பது இவையே முக்கியமாக தோன்றும். பிள்ளைகளின் வாழ்க்கை நல்லபடியாக அமைந்திருப்பதும் பேர பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்ப்பதும் இவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் முன்பு போல் கோபமாக உடனே எதிர்வினை காட்டாமல் அனுபவத்தோடு தீர்வு சொல்ல ஆரம்பிப்பார்கள். இவர்களின் வார்த்தைக்கும் இந்த வயதில தனி மதிப்பு இருக்கும். ஏனென்றால் ஒரு குடும்பம் எப்படி உருவாகுது, பணம் எப்படி சம்பாதிக்கப்படுகிறது, உறவுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், கஷ்டமான நேரத்தை எப்படி கடக்க வேண்டும் அப்படிங்கிறதை வாழ்க்கையில் அனுபவித்திருப்பாங்க. அதே நேரத்துல பழைய நினைவுகளோடு அதிக நேரம் செலவிடுவார்கள். இளமை காலம்,
பழைய நண்பர்கள், வாழ்க்கையில் கிடைத்த முதல் வெற்றி, தங்களோடு இருந்து பின்னர் விலகிப்போன மனிதர்கள் எல்லாமே அவ்வப்போது நினைவுக்கு வரும். ஆனால் இந்த வயதில் பழைய கோபங்களை சுமந்து செல்ல விரும்ப மாட்டார்கள். மீதமிருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே மனதில் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடும் இன்னும் ஆழமாகும். கோவில் செல்வது, இறைவனை நினைப்பது, தானம் செய்வது, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது போன்றவை மன நிறைவை கொடுக்கும். 70 முதல் 80 வயது வரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு சேர்த்ததை எண்ணும் காலம் அல்ல, சேர்த்த மனிதர்களோடு நிம்மதியாக வாழும் காலம். 80 வயதை நெருங்கும் போது உடல் ஓய்வை அதிகமாக தேடும். வாழ்க்கையின் வேகமும் இன்னும் குறையும். ஆனால் குடும்பத்தில் இவர்களுக்கான இடமும் மரியாதையும் இன்னும் ஆழமாக இருக்கும். அதுதான் 80 முதல் 90 வயது வரை இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 80 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உடலை விட மனதின் அமைதிக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். பல வருடங்களாக உழைத்து குடும்பத்தை உருவாக்கி பொறுப்புகளை முடித்து வந்தவர்கள் இப்போது பெரும்பாலான நேரத்தை குடும்பத்தோடு அமைதியாக செலவிட விரும்புவார்கள். இந்த வயதில் இவர்களுக்கு பெரிய சந்தோஷம் தங்களை சுற்றி குடும்பம் இருப்பதுதான். பிள்ளைகள் வந்து பேசுவது, பேரப்பிள்ளைகள் அருகில் அமர்ந்து பழைய கதைகளை கேட்பது, குடும்பம் ஒன்றாக சேரும் நாட்கள், இவையெல்லாம் பணத்தால் கிடைக்காத மன நிறைவை கொடுக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பழைய விஷயங்களை நினைவில் வைத்திருக்கும் குணம் அதிகம். அதனால் இந்த வயதில் சிறுவயது வீடு, பெற்றோர், பழைய நண்பர்கள், திருமண வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள், தாங்கள் முதலில் சம்பாதித்த காலம் என்று வாழ்க்கையின் பழைய நினைவுகள் அடிக்கடி மனதில் வந்து செல்லும். சில நினைவுகள் சிரிக்க வைக்கும், சில நினைவுகள் மனதை கனமாக்கும். ஆனால் அனைத்தையும் கடந்து இவ்வளவு தூரம் வந்த வாழ்க்கையின் மீது ஒரு திருப்தி இருக்கும். இந்த வயதில உடலின் வேகம் குறைந்தாலும் குடும்பத்தின் மீது இருக்கும் அக்கறை குறையாது. வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனை, யார் எப்படி இருக்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். தங்களால் நேரடியாக செய்ய முடியாத விஷயங்களுக்கு கூட அனுபவத்தால் சரியான வழியை சொல்ல முயற்சி செய்வார்கள். ஆன்மீகமும் இவர்களின் மனதிற்கு இன்னும் நெருக்கமாகும். இறைவனை நினைப்பது, குடும்பத்தின் நலனுக்காக வேண்டுவது, அமைதியாக நாட்களை கழிப்பது, இவையே மனதிற்கு நிறைவை கொடுக்கும். 80 முதல் 90 வயது வரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் என்ன சேர்க்கலாம் என்று தேடும் காலம் அல்ல. இதுவரை கிடைத்த வாழ்க்கையை நன்றியோடு நினைத்து தங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களின் அன்போடு வாழும் காலம். 90 வயதை நெருங்கும் போது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இன்னும் மதிப்புள்ளதாக மாறும். அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை விட அவர்கள் உருவாக்கிய குடும்பமும் விட்டு செல்லும் நல்ல பெயரும் முக்கியமாகும். அதுதான் 90 முதல் 100 வயது வரை இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 90 வயதை கடந்த பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமைதியும் குடும்பத்தின் அன்பும் தான் மிகப்பெரிய செல்வமாக மாறும். ஒரு காலத்தில் பணம், வேலை, குடும்பம், சொத்து என்று பல பொறுப்புகளை சுமந்தவர்கள் இப்போது அந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து மன நிறைவடைவார்கள். இந்த வயதில் அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுவது பெரிய வசதிகள் அல்ல, அருகில் அன்பான மனிதர்கள் இருக்க வேண்டும், பிள்ளைகள் வந்து பேச வேண்டும், பேரப்பிள்ளைகள் அருகில் இருக்க வேண்டும், குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதுவே அவர்களின் மனதிற்கு நிறைவை கொடுக்கும். தாங்கள் வாழ்ந்த வீட்டையும் உருவாக்கிய குடும்பத்தையும் சேர்த்த சொத்துக்களையும் பார்க்கும்போது நாம் பட்ட கஷ்டம் வீணாகவில்லை என்ற திருப்தி மனதில் இருக்கும். இந்த வயதில் குடும்பத்தினரிடம் அடிக்கடி சொல்லும் விஷயமும் மாறும். பணம் சம்பாதியுங்கள் என்பதை விட உறவுகளை விட்டுவிடாதீர்கள். குடும்பம் பிரிந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள் என்றதுதான் அதிகமாக சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரிவது, சேர்த்த சொத்துகளின் மதிப்பை விட சேர்த்து வைத்த குடும்பத்தின் மதிப்பு பெரியது. உடல் முன்பு போல் ஒத்துழைக்காமல் போகலாம், அதிக ஓய்வு தேவைப்படலாம், அன்றாட விஷயங்களுக்கு கூட குடும்பத்தின் உதவி தேவைப்படும் நிலை வரலாம். அந்த நேரத்தில் தாங்கள் வாழ்நாள் முழுவதும் கொடுத்த அன்பே குடும்பத்தின் அன்பாக திரும்பி வருவதை உணர்வார்கள். ஆன்மீகத்தின் மீதான நம்பிக்கையும் இந்த வயதில் ஆழமாக இருக்கும். இறைவனை நினைத்துக்கொண்டு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீதமிருக்கும் நாட்களை மன நிம்மதியுடன் கழிக்க விரும்புவார்கள். வாழ்க்கையின் இறுதி காலம் நெருங்கும் போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு பயத்தை விட நிறைவு அதிகமாக இருக்கும். தாங்கள் உருவாக்கிய குடும்பம் கண் முன்னால் இருக்கும். தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகள் மனதில் இருக்கும். தங்களுக்கு பிறகும் குடும்பம் ஒற்றுமையாக தொடர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இறுதியில்
ஒரு ரிஷப ராசிக்காரர் விட்டுச் செல்வது வெறும் வீடு, பணம், சொத்து மட்டுமல்ல. தன்னை நம்பியவர்களை கடைசி வரை கைவிடாத குணம், குடும்பத்திற்காக உழைத்த வாழ்க்கை, அன்போடு சேர்த்து வைத்த உறவுகள், அடுத்த தலைமுறை நினைவில் வைத்திருக்கும் ஒரு நல்ல பெயர். இதுதான் ரிஷப ராசிக்காரர்களின் 90 முதல் 100 வயது வரையிலான வாழ்க்கையின் நிறைவான கட்டமாக அமையும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணத்தின் நிறைவு இவ்வளவு நேரம். ரிஷப ராசிக்காரர்களின் பிறந்த காலம் முதல் முதுமை வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் 90 வயது வரை வாழ்வார்கள். எல்லோரும் 100 வயது வரை வாழ்வார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனால் ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்போது தொடங்குகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கை எப்போது முடியும் என்பது நம்முடைய கையில இல்லை. அது இறைவனின் கையில் இருக்கிறது. அதனால ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி காலம் எப்படி இருக்கும், அவர்களின் இறுதி பயணம் எப்படி அமையும் என்று பார்த்தால், வாழ்க்கை முழுவதும் குடும்பத்திற்காக உழைத்து தன்னை நம்பியவர்களை முடிந்தவரை கைவிடாமல் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்கி குடும்பத்திற்காக ஏதாவது ஒன்றை சேர்த்து வைத்து தான் நேசித்த மனிதர்களோடு வாழ்ந்த நினைவுகளோடு ஒரு மன நிறைவான நிலையை நோக்கித்தான் அவர்களின் இறுதி கால வாழ்க்கை நகரும். வயது அதிகமாக உலக விஷயங்களின் மீது இருக்கும் பிடிப்பு குறைந்து மன அமைதி, குடும்பத்தின் அன்பு, இறை நம்பிக்கை இவற்றின் மீது மனம் அதிகமாக செல்ல ஆரம்பிக்கும். அந்த இறுதி பயணம் எப்பொழுது வரும் என்பதை நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனால் அது வரும் வரை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நம்மளால தீர்மானிக்க முடியும். அதுதான் முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பற்றிய ஒரு பொதுவான கணிப்பு. வாழ்க்கை என்னால் கஷ்டம் இருக்கும், துக்கம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், நாம நினைச்சது நடக்காமல் போகும், நம்பிய மனிதர்கள் விலகி போகலாம், சம்பாதித்த பணம் ஒரு பிரச்சனையில் செலவாகலாம், நல்ல காலம் வருவதற்கு முன்பு பல கடினமான நாட்களையும் கடக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக மட்டும் இருக்காது, சந்தோஷமும் வரும். சில நேரங்கள்ல பெரியதாக வரும், சில நேரங்கள்ல நம்ம கவனிக்காத அளவுக்கு சிறியதாக வந்து போகும். உண்மையான சந்தோஷம் என்னால் என்ன தெரியுமா? நமக்கு பிடித்த ஒரு விஷயத்தை யாருக்காகவும் இல்லாம நமக்காக நம்ம செய்யும் அந்த நேரம்தான். உங்களுக்கு செடி வளர்ப்பது பிடிச்சிருக்கலாம், பாட்டு கேட்கறது பிடிச்சிருக்கலாம், சமைப்பது பிடிச்சிருக்கலாம், கோவிலுக்கு செல்வது பிடிச்சிருக்கலாம், குடும்பத்தோட பேசுறது பிடிச்சிருக்கலாம், புத்தகம் படிப்பது பிடித்திருக்கலாம், அல்லது அமைதியாக தனியாக உட்கார்ந்து ஒரு தேநீர் குடிப்பதே உங்களுக்கு பிடித்திருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உண்மையாக பிடித்த ஒரு விஷயத்திற்காக தினமும் கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள். அந்த நேரத்தில் கிடைக்கும் மன நிறைவுதான் பல நேரங்களில் நாம் தேடிக்கொண்டிருக்கும் உண்மையான சந்தோஷம். என்னிடம் பணம் இல்லை, எனக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை அமையவில்லை, அவரைப் போல என்னால் வாழ முடியவில்லை என்று நினைத்து உங்களுடைய இன்றைய வாழ்க்கையை முழுவதுமாக வருத்தத்தில் கழித்து விடாதீர்கள். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழுங்கள். அதே நேரத்தில் இதுதான் போதும் என்று உங்கள் கனவுகளை விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு இருக்கும் வாழ்க்கையை மதியுங்கள். நாளைக்கு வேண்டும் என்று நினைக்கிறோம் நல்ல வாழ்க்கைக்காக முயற்சி செய்யுங்க. கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை தேவையில்லாத கவலைகளால் நிரப்பாதீர்கள். பணம் தேவை, நல்ல வாழ்க்கையும் தேவை. ஆனால் அதை சம்பாதிக்க ஓடும்போது வாழ வேண்டிய வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள். நல்ல வாழ்க்கை என்றால் பெரிய வீடு மட்டும் கிடையாது, அதிக பணம் மட்டும் கிடையாது, எல்லா வசதிகளும் இருப்பது மட்டும் கிடையாது. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனதில நிம்மதி இருக்க வேண்டும், நம்மை உண்மையாக நேசிக்கும் சில மனிதர்கள் அருகில் இருக்க வேண்டும், நமக்கு பிடித்த வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளும் சுதந்திரம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை இன்னைக்கு முதலே ஆரம்பியுங்கள். மெதுவா இருந்தாலும் பரவாயில்லை, தாமதமாக கிடைச்சாலும் பரவாயில்லை, நிறுத்தாமல் முன்னேறுங்கள். ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவரை இருப்பதை வெறுக்காமல், வரப்போகிறதை நினைத்து பயப்படாமல் இன்றைய நாளையும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கஷ்டம் வந்தால் கடந்து செல்லுங்கள், சந்தோஷம் வந்தால் முழுமையாக அனுபவியுங்கள். பிடித்த மனிதர்களிடம் அன்பை சொல்லுங்கள். முடிந்தவரை நல்லது செய்யுங்கள். உடலையும் மனதையும் பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை எவ்வளவு நீளம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை எவ்வளவு அழகாக வாழ்கிறோம் என்பதுதான் நம்முடைய கையில் இருக்குது. அதனால
வாழும் வரை மனநிறைவோடு வாழுங்கள். ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்யுங்க. நிறைய கத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை உருவாக்க முயற்சி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு நாள் நமக்கும் நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த வீடியோவில் சொன்ன வாழ்க்கை பயணத்தில் எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தியது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ராசிகளின் முழு வாழ்க்கை பயணம், ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் வளமும் நிறைந்திருக்கட்டும். சிவபெருமானின் அருள் என்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.